அதே போல மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. அண்மையில் இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று, அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைபெறும். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரீசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. 4 பேர் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு மாநிலம் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் நல்ல ஆட்சி வருவதற்கு துணை நிற்க வேண்டும். என்னப்பா சாவு மணி அடிச்சிருங்க, அடிச்சாச்சு. ஆக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. எங்களோட விவரமா இருக்கிறீங்க, எங்களோட மக்கள் விவரமா இருக்கிறீங்க. எப்பொழுது தேர்தல் வரும், அந்த தேர்தலில் வாக்களிக்க தயாரி விட்டீர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல், மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற குரல் ஒலித்துட்டு இருக்குது. அந்த குரல் தான் இங்கேயும் ஒலிக்குது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சிந்திக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம்? எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ஒரு கட்சிக்கு நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு கூட்டணி அமைக்கும். அண்ணா திமுக அந்த நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. திருநெல்வேலியில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஓய்வு பெற்ற ஒரு காவல் துணை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அவர் ஒரு வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சாதாரண அவர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் பகிரங்கமாக வலைதளங்களில் அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுத்தார், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனா யாருமே காப்பாற்றல. அடுத்த நாள் காலையில வீதியில சென்று கொண்டிருக்கிறார். தொழுகை முடிச்சு காலையில வீதியில சென்று கொண்டிருக்கும் போது எதிரிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். இதுதான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம். சிந்திங்க. ஆக எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தெளிவுபடுத்தியாச்சு. அண்ணா திமுக தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெரிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டது ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல் எங்க நடக்குது? எதற்காக தேர்தல் நடக்குது? சட்டமன்ற தேர்தல் தானே. அப்ப எங்க போய் டெல்லி பிடிக்கிறீங்க? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை மக்களை ஏமாற்றி, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனி மக்கள் ஏமாற தயாரா இல்ல. தமிழ்நாட்டில் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஆதாரமும் இல்ல. மடியிலே கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எங்களை பற்றி எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனம் செய்ய முடியாத ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தெல்லு திராணி இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா,
டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது. அவர் உண்மை தான் சொல்றார். டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல. ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டுது.